வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நம்ம நடவடிக்கை மேற்கொண்டுட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த 5 வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நம்மளுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம். அது என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம். அதை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல்ல நீர் சத்து குறையாமல் பார்த்துக் கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியத்துவம் செலுத்த வேண்டியது அவசியம். இப்போ உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது மிகவும் அவசியம். தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு எப்படி உதவும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. நிச்சயமாக உதவும். தண்ணீர் குடிக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்தை நம்ம தக்க வச்சுக்கலாம். அப்போ தேவையற்ற அந்த பசி ஏற்படக்கூடிய உணர்வை எல்லாம் நம்ம குறைச்சிக்கலாம். இதன் மூலமாகவே அதிகமாக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை நம்ம சாப்பிட்றத முதல்ல நிப்பாட்டுவோம். அப்போ தண்ணீர் குடிக்கும் போது வளர்ச்சிதை மாற்றம் உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த மெட்டபாலிசம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதால உடற்பயிற்சியினுடைய விளைவுகளை வந்து பயனுள்ளதாக உங்களுக்கு மாற்றும். அப்போ நீங்கள் தண்ணீர் குடிச்சிட்டு உடற்பயிற்சிகள் செஞ்சாலும் அல்லது நீங்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீர் குடித்தாலும் உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். அப்பப்போ நீங்கள் வந்து நீர் சத்தை தக்க வச்சுக்கொள்வதற்கு இளநீர், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்களில் அந்த டீ இது மாதிரி நீங்கள் குடிக்கும் போது திரவங்களை போதுமான அளவுக்கு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா தண்ணீர் குடிக்கிறதையும் உறுதி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம். கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமாக இருந்திருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்வதை நீங்கள் தவிர்க்கணும். இப்போ நிபுணர்களுடைய கருத்துப்படி ஒரு வாரம் அல்லது 10 நாட்களில் உடல் எடையை குறைக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுடைய அளவோடு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது அர்த்தம். ஒரு வாரத்தில் 0.5 to 0.7 கிலோ வரைக்கும் எடையை குறைக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 500 to 750 கலோரிகளுக்குள்ள தான் நீங்கள் உணவுகளை எடுத்துக்கணும். கலோரி உட்கொள்ளல கட்டுப்படுத்துறது முடிஞ்சிச்சு அப்படின்னா கார்போஹைட்ரேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. இது நீண்ட நேரத்திற்கு பசி உணர்வை உங்களுக்கு கட்டுப்படுத்தும். இதனால அதிகமான உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை வெயிட் போட்டுக்க மாட்டீங்க. நீங்க பழங்கள் மற்றும் வேக வைத்த காய்கறிகளை வந்து எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு பழங்கள், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், உலர் பழங்கள், வேக வைத்த காய்கறிகள், சூப்பு, அதாவது காய்கறி சூப்பாக இருக்கலாம் அல்லது நம்ம அந்த நான்வெஜ் செய்கிற சூப்பாகவும் இருக்கலாம். சிக்கன், முட்டை, மோர் போன்ற இந்த மாதிரி டயட் ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உங்களுடைய டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைச்சிக்கலாம். பழங்கள் வந்து உடலை நீர் சத்தை தக்க வைக்கும். அப்போது உடல் நீர் சத்து தக்க வைக்கிறதுக்கு உதவுவதால் உடலுக்கு தேவையான ஆற்றலையும் பழங்கள் உங்களுக்கு வழங்கும். சிக்கன், பன்னீர் மற்றும் பால் சார்ந்த பொருட்களில் ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான புரதம் மற்றும் கால்சியம் சத்துக்கள் இருக்குது. இது போன்ற உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீண்ட நேரத்திற்கு பசி எடுக்காமல் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சூப்பெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேக வைத்த காய்கறிகளை வச்சு செய்யக்கூடிய சூப்பு இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது முழு ஆற்றலோடு நீங்கள் இருப்பீங்க. அதிகமாக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட தடுக்கிறதால உடல் எடையை நீங்கள் சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைச்சிக்கலாம். உடற்பயிற்சி செய்யணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவுகளை நம்ம குறைக்கிறது கட்டுப்பாடோட சாப்பிடுதல் தொடங்கி உடற்பயிற்சியும் செய்யும் போது உடல் எடையை குறைச்சிக்கலாம். உடல் எடையை வந்து நீங்கள் வேகமாக குறைக்கிறதுக்கு தினமும் நீங்கள் ஓடுதல் பயிற்சியை வந்து செய்யணும். ஓடணும். ஒரு 1/2 மணி நேரம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுதல் பயிற்சி செஞ்சு வந்தீங்கன்னா சிறந்த விளைவுகளை விரைவில் நீங்கள் பெறுவீங்க. ஓடுதல் பயிற்சி உங்களுடைய முழு உடலையுமே வந்து நீங்கள் ஈடுபடுத்தும் போது ஓடுதல் பயிற்சியை 30 நிமிடங்கள் நீங்கள் செய்யும்போது 500 கலோரிகள் வரைக்கும் வந்து உங்களால் எரிக்க முடியும். நடைப்பயிற்சியை எளிய உடற்பயிற்சின்னு சொல்லுவாங்க. உங்களால் ஓட முடியல அப்படின்னாலும் நீங்கள் நடைப்பயிற்சியாவது செய்யும் போது உங்களுடைய உடல் எடையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். நீங்கள் வந்து யோகா செய்யலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுதல் மற்றும் பிற உடல் செயல்பாடுகளோட ஒரு நாளைக்கு குறைந்தது 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரமாவது நீங்கள் யோகா செய்யும் போது நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உடல் எடையை சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைக்கலாம். இதுக்கு நீங்கள் தினமும் சூரிய நமஸ்காரம், தனுராசனம் போன்ற சில எளிய யோகாசனங்களை பயிற்சி செஞ்சாலே போதும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் தொடர்ந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வாரத்தினுடைய இறுதியில் அல்லது மாத கணக்கில் கூட உங்களுக்கு ஆகும். நீங்கள் பயன்படுத்திக்கிற அந்த நீங்கள் ஃபாலோ பண்ணுற ரூட்டை பொறுத்து இருக்குது. 4 வாரங்களுக்கு ஒரு தடவைன்னு சொல்லக்கூடிய அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் கூட உங்களுடைய உடல் எடை வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைய ஆரம்பிக்கிறத உங்களால் உணர முடியும். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை சைடு எஃபெக்ட் எல்லாமே ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு இது உங்களுக்கு வழிவகுக்கலாம். வாய்ப்பாக இது வந்து உங்களுக்கு அமையலாம். இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த வழியில் உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் எல்லாமே ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கோங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.